வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் வேர்க்கடலை சட்னி அருமையாக ருசியாக எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ வறுத்த வேர்க்கடலை தோல் உரிச்சிட்டு அது ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஒரு கட்டி பெருங்காயம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருவோம். இந்த பெருங்காயம் நல்லா வறுப்பட்டதை எடுத்து வச்சிடலாம். இந்த கடாயிலே நம்ம காஞ்ச மிளகாயும் 2 போட்டு வறுப்போங்க. இந்த காஞ்ச மிளகாய் கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இது ரெண்டுமே நல்லா வறுப்பட்டதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணது அதையும் போட்டுட்டு, தக்காளி ஒன்று கட் பண்ணது அதையும் போட்டுக்கலாங்க. இஞ்சி ஒரு சின்ன பீஸு, ஒரு 4 பூண்டு பல் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். 3-4 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு தட்டில் எடுத்து வச்சுருவோம். இதெல்லாம் ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கல் உப்பு, புளி ஒரு பிஞ்சு, தேங்காய் பத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணது அதையும் நம்ம இது கூட சேர்த்து தான் அரைக்க போகிறாங்க. அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பொருளெலாம் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை அதையும் நம்ம சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இது போல் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுவோம். கொஞ்சமாக தண்ணி கழுவி விட்டுடலாம். தாளிப்புக்கு கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன்லாம் போட்டுட்டு கருவேப்பிலையும் ஒரு கொத்து கிள்ளி இதில் போட்டுட்டு வதக்கிட்டு இந்த சட்னி மேலே ஊற்றிடலாங்க. சூப்பரான வேர்க்கடலை சட்னி, பீனட் சட்னி தயாராகிடுச்சுங்க. இட்லி தோசைக்கெலாம் அருமையாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை இந்த போல் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.